ஒரு பொண்ணு வந்து குழந்தை பிறக்காது இவனுக்கு அந்த இது சொன்னோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மைண்ட் செட் அப்படியே இருந்தது. என்னடா பண்றது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 60 ரூபா சம்பளத்துல நம்ம இப்போ ஒரு ஆளா ஆகி ஒரு கவர்மெண்ட் இடத்துல நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு ஆனால் சொந்த பந்தமெல்லாம் என்ன ஒரு 10 ரூபா 10 ரூபா கொடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன், எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பாசமாக பார்ப்பாங்க, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அப்படி இருந்து நம்ம இது மாதிரி சொல்லிட்டேன், இது மாதிரி ஆச்சு சொல்லிட்டு போயிட்டாங்களே குழந்தை பிறக்காதுன்னு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண கரெக்டாக 43 நாள் மேடம். 43 நாளில் வந்து குளிர் ஜுரம். சரி, ஆனால் குளிர் ஜுரம் அந்த பொண்ணுக்கு செம்ம ஜுரம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், ஏன்னா குளிர் ஜுரம் இருந்தது, என்ன பண்ணலான்ட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அந்த கார்டு ஒன்று ஏதோ செக் பண்ணாங்க. எனக்கு அதை போட்டது சந்தோஷமாயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது எனக்கு என்னாலே ஜீர்ணிக்க முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நான் என்னடா இது குழந்தை நம்மளுக்கு பிறக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. நம்ம என்னடா பண்ணுறது இப்போ இது மூலம் எப்படி நம்மளுக்கு குழந்தை வந்து நம்மளும் வீட்டில் தான் இருக்கிறோம், என்ன பண்ணுறது எதை பண்ணுறது என்னாலே நம்ப முடியல. என்னோட வீக்னஸா இல்லை மைண்ட் செட்டா என்ன நம்மளுக்கு தெரியல.